நீங்களும் நானும் பைபிள் படிக்கும் பொழுது, பைபிள் பிரசங்கம் இப்படி பண்ணும் பொழுது இதை பார்த்த ஆவலாய் தேவ தூதர்கள் என்ன பண்ணாங்க? உற்று பார்த்து எட்டி பார்த்தாங்களாம். அதே போய் எல்லாம் பைபிள் பத்தி பேசுறாங்க, எட்டி பார்த்தாங்களாம். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா அவங்களுக்கு பைபிள் பிரசங்கம் பண்ண ஆள் இல்லை. உங்களுக்கு எனக்கு நமக்கு நிறைய பேர் இருக்கா. சோ இந்த பைபிளை கேட்கறதுக்கு நீ சோர்வடையாது. நீ சோர்வடைய கூடாது என்பதற்காக நல்ல ஆட்டம் பாட்டம் தாவீதை போல நடனம் ஆடி அப்பாவை ஸ்தோத்திரிப்போமா, அது மாதிரி தாவீதை போல. சரி, நேரம் கடத்த வேண்டாம். மீட்கப்பட்டவர்கள் ரொம்ப சந்தோஷம். நாம் எல்லாம் மீட்கப்பட்டவர்கள், ரத்தத்தினால மீட்கப்பட்டவர்கள். நாம் மீட்கப்படுவதற்கு இயேசு கிறிஸ்து ரத்தம் என்னும் கேட்பதாச்சு. இனி நீ தனிப்பட்ட பாவத்தில் இருக்க. இந்த தனிப்பட்ட பாவம் இயேசுவின் ரத்தத்தினால அனுதினமும் கழுவப்படணும். சொல்லுவாங்க, அனுதினம் கழுவப்படணும். ஐயா, நான் இன்னைக்கு பாவம் செஞ்சுட்டேன், அறிக்கையிடு. மனதுருகிற தேவன் அவருடைய ரத்தத்தினால் அவருடைய கழுவி மீண்டும் பரிசுத்தப்படுத்துகிறார், மீண்டும் பரிசுத்தப்படுத்துகிறார். எப்ப எந்த வினாடி நீ மன்னிப்பு கேட்டியோ அந்த வினாடி பரிசுத்தமாய் அடுத்த வினாடி நீ பரிசுத்தமுள்ளவனா மாறுகிற. மீண்டும் நீ பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தக்காரனா மாறுற. அனுதினமும் தேவனோடு நீ சஞ்சரிக்க வேண்டும் என்பது அவசியம். யாரு மீட்படைந்தார்களோ அவர்கள் தேவனோடு அனுதினமும் சஞ்சரிக்கிற விஷயம். அப்ப வேலைக்கு போக வேண்டாமா? வேலைக்கு போறதுக்காக நீ அல்லாவே உட்கார. எந்த நேரம் வண்டியில போனாலும் தேவனை ஆராதிக்கலாம், வண்டியில வீட்டுல உட்கார்ந்து இருக்கப்ப ஆராதிக்கலாம். எப்படி வேணாலும் தேவனை ஆராதிக்க முடியும். அப்படி எல்லாம் மீட்கப்பட்டவர்கள் செய்யணும். மீட்கப்பட்டவர்கள் என்று சொல்லி வீட்டுல உட்கார்ந்தா பத்தாது. மீட்கப்பட்டவர்கள் என்ன செய்ய வேண்டும், மீட்கப்பட்டவன் எப்படி இருக்க வேண்டும், மீட்கப்பட்டவன் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன என்று ஒரு சில காரியத்தை பார்ப்போம். கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. ஒரு நிமிஷம் எனக்காக எழுந்து நிற்போம். தேவ ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார்.
சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே ஆராதனை உமக்கு ஆராதனை 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 ஆராதனை உமக்கு ஆராதனை. Thank you, Master. Thank you, Holy Spirit. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே. எல்லா கருத்திலிருந்து விடுதலையாயிட்டோம். உன்னுடைய எல்லா காரியத்திலிருந்தும் எந்த காரியம் உனக்கு தடையா இருந்ததோ இன்னைக்கு உடையப்பட்டாச்சு. எந்த காரியம் திண்டாடி கொண்டே இருந்தாயோ அந்த திண்டாடு வேலை மாறி போகுது. ஒரு வாலிப பிள்ளைகள் கர்த்தரால் நிரப்பப்பட்டிருக்கிறார். அவர்களால் நிரப்பி இருக்கிறார். ஓ இன்றைக்கு நீ ஒரு புதிய சிருஷ்டி. நீ இன்னைக்கு புதிய சிருஷ்டி. இன்னைக்கு நீ புதிய சிருஷ்டி. கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்களுடைய விடுதலை உண்டாகும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. கரங்களை தட்டி கர்த்தரை உற்சாகம் 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 இன்னும் உற்சாகம் இன்னும் உற்சாகம் இன்னும் உற்சாகம் உற்சாகம். கரங்களை தட்டி ஜீசஸ் முடியெல்லாம் பிறகு 6, 7, 8 வசனங்கள் எனக்கு ரொம்ப குறுகிய நேரம் தான் கொடுத்துருக்குறாங்க. அதில் இதில் வேறு அபிஷேகத்துக்குள்ள கொண்டு போயிடுச்சு. அதனால ஒரு சில செய்திகள் சுருக்கமாக நான் சொல்ல வந்தது என்னன்னு மட்டும் சொல்லிடுறேன். நீங்கள் கவனிச்சு கொள்ளுங்க. 112ஆம் சங்கீதத்தில் இந்த 112ஆம் சங்கீதம் என்பது பொதுவாகவே என்ன கவனிக்கிறீங்களா? நான் பேசும்போது என்ன கவனிக்கிறீங்க, படிக்க சொல்லும்போது நீங்கள் புத்தகத்தை கவனிக்கிறீங்க, பேசும்போது என்ன கவனிக்கிறீங்க. அப்போதான் நல்லா இருக்கும், மேட்சிங் நல்லா இருக்கும். ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, பைபிளை தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்க. என்ன நான் சொல்ற வசனத்தை எடுங்க. ஏன்னா இப்படி என்ன பண்ணிட்டோம் நம்ம கிறிஸ்தவர்கள் பிரசங்கியார் பிரசங்கம் பண்ணும் பொழுது ஏதோ பேருக்கு மடியில புக்க வச்சுக்கிறது, ஏதாவது நம்மள தப்பா நினைப்பாருங்கிறதுக்காக என்ன பண்றாங்க, புக்க கையில் வச்சுட்டு எல்லாம் முடிஞ்சாலும் இவங்களே எடுத்துட்டு போயிடலாம். இப்படி இருக்கவே சொல்லுங்க. நிறைய வசனம் இருக்கு, நாம எல்லாத்துக்குமே போக முடியாது. 112ஆம் சங்கீதம் தெளிவா போய் வீட்டுல டெய்லி படிங்க. நீ யாருன்னு சொல்லியிருக்கு, உனக்கு என்ன வச்சிருக்குன்னு சொல்லியிருக்கு. சோ டோட்டல் இது வந்து என்னன்னா முகம் பார்க்கிற கண்ணாடி. உன்னை பத்தி அப்படியே எழுதியிருக்கு, நீ எப்படி இருக்குன்னு அப்படியே எழுதியிருக்கு, திட்டமும் தெரியுமா. சரி, அதுல இந்த 6, 7, 8 வசனங்கள் மட்டும் நம்ம வாசிப்போமா? அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான். நீதிமான் நித்திய கீர்த்தியுள்ளவன். உச்செய்தை கேட்கிறதெல்லாம் பயப்படா. அவன் இருதயம் கர்த்தரை நம்புகிறவனாயிருக்கும். அவன் இருதயம் உறுதியாயிருக்கும். அவன் தன் சத்துருக்களின் சரிக்கட்டுதலை காணவும் பயப்படாதிருப்பான். மறுபடியும் படிக்கலாம், மெதுவா படிக்க பார்க்கலாம். அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான். நீதிமான் நித்திய கீர்த்தியுள்ளவன். நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். எதைக்காக பயப்பட மாட்டான்? துர்செய்தியை கேட்பதினாலே அவன் பயப்பட மாட்டான். ஹலோ, கவனிக்கிறீங்களா? கொஞ்சம் தயவுசெய்து கவனிங்க. ஏன்னு கேட்டா காலையில மீட்கப்பட்டவர்களை கவனிச்சிருப்பீங்க நினைக்கிறேன், கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, மீட்கப்பட்டவர்கள் நாமெல்லாம் சொல்லி தெளிவாயிடுச்சுங்களா? சும்மா நான் மீட்கப்பட்டவன் சொல்லிட்டு ஈஸ்டர் திருவிழாவை மட்டும் கொண்டாடிட்டீங்கன்னா பத்தாது. மீட்கப்பட்டவர்கள் என்ன செய்யணும்னு இந்த சங்கீதம் 112 திட்டமும் தெளிவுமா சொல்லியிருக்கு. நீ உண்மையாலுமே மீட்கப்பட்டவனா இருந்தா நீ தான் இது. இந்த வசனத்தின்படி தான் நீ இருந்திருக்கணும். இந்த வசனத்தின்படி நீ இல்லையா, நீ மீட்கப்பட்டவனா இல்லை, நீ மீட்கப்பட்டதுக்கு அர்த்தமே இல்லை. அப்ப இந்த 112ஆம் சங்கீதத்துல 6, 7 மட்டும் தியானிக்கும் பொழுது அது என்ன சொல்லுகிறது? துர்செய்தியை கேட்கிறதுனாலே அவன் பயப்பட மாட்டான். யார் பயப்பட மாட்டான்? நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். நீதிமான் பயப்பட மாட்டான். சொல்லுங்க, நான் துர்செய்தியை கேட்பதனால நான் பயப்பட மாட்டேன். அப்படி சொல்லி போட்டு வீட்டுக்கு போனா எனக்கு ஒரு போன் வர, அப்படியா என்ன சொல்ல ஏங்க அப்புறம் யோசிக்கிறேன், அங்கதான் பயப்பட மாட்டேன்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படிங்கிறது. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. இட்ஸ் பிராக்டிகல் லைஃப். உடனே ஒரு ஆள் இல்லை அப்படின்னா அப்படிங்களா என்னாச்சுங்க, அவன் நீ இப்பதான் சொல்ல பயப்பட மாட்டேன்னு. ஒருத்தன் என்ன பண்ணாலம்மா, ஒரு டாக்டர்கிட்ட போனாலம்மா. என்னடான்னு கேட்டாரான் டாக்டர்.
எக்ஸ்பிரஷன் பண்ணாரா என்ன நீ எலி இல்ல. ஏன்னா பூனை பயந்தா என்ன வந்திருக்கோம் எலி. அப்படி இவன் நினைப்பு என்ன எலி இருந்துதான். இப்ப சொல்றாரு நீ எலி இல்ல நீ மனுஷன் சொன்னாரு. அவர் சொல்ற நான் எலி இல்ல மனுஷன். ஒரு 10 தடவை சொன்ன பிறகு சொன்னாரு இப்ப உனக்கு மனசு சரியாயிடுச்சாப்பா. சரியாயிடுச்சு. சரி தைரியமா போய் நீ போய் டாக்டர் டிஸ்பென்சரி விட்டு இறங்கினா ஒரு பூனை வந்துருச்சு. ஒரே மட்டும் உள்ள விட்டு கொடுத்தாங்க. இப்பதான் சொல்றேன் மனுஷன் எலி இல்லன்னு சொல்லிடா. அது எனக்கு தெரியும் டாக்டர் அதுக்கு தெரியாமல்ல. நம்ம ஆரியர் ஸ்டைல்ல கேட்டா அது எனக்கு தெரியும் டாக்டர் ஆனா அதுக்கு தெரியாதுல்ல. அப்ப அதுக்கும் சேர்ந்து சைக்காட்ரிஸ்ட் அந்த மாதிரி எல்லா நீதிமான் பயப்பட மாட்டான்னு சொல்லிட்டு நேரா கம்பெனிக்கு ஒரு லெட்டர் பார்த்தா பயப்படுவான். டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் பார்த்தா பயந்துருவான். மளிகை லிஸ்ட் வந்தா பயந்துருவான். அப்போ மீட்கப்பட்டவன் எப்படி இருக்கணுமா? பயப்படா. சொல்லுங்க பயப்படா. இது ஒரு தடவை சொன்னா நடக்காது. நான் பயப்பட மாட்டேன் ஒரு தடவை சொன்னா பத்தாது. நான் பயப்பட மாட்டேன் சொல்லிக்கிட்டே இருக்கணும். எப்ப சொல்லணும் தெரியுங்களா? நீங்க பயப்படுறப்போ சொல்லணும். அப்பதான் பெற்றுக்கொண்ட பிறகுதான் அவருக்கு பரிசுத்தாவினால் ஏவப்பட்டு எல்லா காரியத்தையும் அவர் அறிந்து கொண்டார். அப்படிதான் நாமளும் ஒரு காலகட்டங்கள் அப்படி வாழ்ந்துக்கலாம். ஆனா இனி நாம உணர்வுள்ள பிள்ளைகளா வளரணும். அப்போ நாம முதலாவது புது சிருஷ்டிக்கிற நினைவு, இரண்டாவது எனக்குள்ள இருக்கிற ஒரு பெரியவங்கிற நினைவு, மூணாவது நான் நீதிமான் என்ற உணர்வு எனக்குள்ள இருக்கணும். அப்பதான் எல்லா ஆசீர்வாதத்தையும் நான் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். சரி, நான்காவது ஒரு மகா பெரிய காரியம் உண்டு. அந்த நான்காவது காரியம் தான் மீட்கப்பட்டவனுக்குள்ள மீட்புங்கிற ஒரு எண்ணமே இருக்கும். ஏன்னா இந்த நாலாவது எண்ணம் இல்லை என்றால் அவனால் அந்த 3 எண்ணங்களை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. அப்போ இந்த 4 காரியம் இருதயத்துக்குள்ள அவன் வைத்திருக்கும் பொழுது அவன் மீட்கப்பட்டவனால் இருக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, ஒரு வசனத்தை நம்ம எடுத்துக்குவோம். கொலோசியர் புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. கொலோசியருக்கு எழுதின புத்தகம் பழைய ஏற்பாட்டு எத்தனை பக்கம் சொல்லிடுங்க. எல்லாம் விழிப்புணர்வா இருக்கு. ஆனா ஒரு சிலர்லாம் தேடி இருக்கிறாங்க பழைய ஏற்பாடு. ஓகே, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நான் வாசிக்க கேளுங்க. கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லார் மேலுள்ள உங்கள் அன்பை குறித்து நாங்கள் கேள்விப்பட்டு 4ஆம் வசனம் பரலோகத்தில் உங்களுக்கு வைத்திருக்கிற நம்பிக்கை நிமித்தம். நிறைய பேருக்கு பைபிள் எடுக்கலாம். கொஞ்சம் எடுக்க தயவு 10ஆம் வேலை சொல்ற 274. முதல்ல நீங்க வீட்டுக்கு போனா என்ன பண்றீங்க தெரியுங்களா? அட்டவணையை மனப்பாடம் பண்ணுங்க. இண்டெக்ஸை மனப்பாடம் பண்ணுங்க. பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு இண்டெக்ஸ்களை மனப்பாடம் பண்ணுங்க தயவு செய்து. இன்னும் நம்ம பழைய சித்தியாவே இருக்கக்கூடாது. பிள்ளைகளுக்கு இண்டெக்ஸை மனப்பாடம் பண்ணி கொடுங்க. குழந்தைகளுக்கு ஒரு போட்டி மாதிரி இண்டெக்ஸ் வைங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு குழந்தை இருக்குது நம்ம ஏரியால. எப்படி தெரியுங்களா? ஒரு தடவை இப்படி சொல்லு, ஒரு தடவை இப்படி சொல்லு. பிள்ளைகளை எப்படி வளர்த்து வச்சிருக்காங்க பாருங்க. ஒரு தடவை இப்படி சொல்லிட்டு அந்த தலையெல்லாம் புதிய ஏற்பாடு வெளிப்படுத்துறது வந்து போய் ஆதியாகத்துல பிடிக்கும். ஆதியாகத்துல தலைக்கு வெளிப்படுத்துறது பிடிக்கும். இடையில இந்த புத்தகத்துக்கு இத்தனை அடுத்த புத்தகம் என்னன்னா சொல்லும். எத்தனை பேர் நம்ம குழந்தைகளை வளர்த்திருக்கோம்? கை தூக்குவாங்க. வெரி குட், வெரி குட். அவருக்கு அவர் கை கட்டிக்குவாங்களா? அவருடைய பிள்ளையை வளர்த்திருக்கிறார். ஆமாவா? ஆமா இல்ல ஆமாவா? வெரி குட். பாருங்க, அது சிறப்பான விஷயம். அப்ப பாருங்க, இத்தனை குடும்பத்துல நம்ம ஒரு குடும்பத்தை தான் பார்த்துருக்குமா? அப்ப இனி அப்படி இருக்குல்ல. ஒரு காலம் கர்த்தருக்கு சித்தமான அடுத்த குடும்பத்தில் நம்ம எல்லாம் சந்திக்கும் பொழுது இந்த கேள்வி எல்லா குடும்பமும் கைத்துக்கும். உங்க பிள்ளைகளை அட்டவணை புத்தகத்தை மேலிருந்து தலையிலாவும் மனப்பாடம் பண்ண வைங்க. எந்த புத்தகத்துக்கு அடுத்த புத்தகம் என்னன்னு கேட்டா சொல்ல வைங்க. இதுதான் நீங்க உங்க பிள்ளைகளுக்கு வைக்கிற பெரிய ஆஸ்தி. ஞாபகம், இது இருந்தாலும் ஆஸ்தி எல்லாம் தேடியே வரும். இது இல்லைன்னா மற்றதெல்லாம் ஜீரோ. இவர் தான் ஹீரோ. இப்ப பாருங்க, இப்ப இந்த எல்லாம் எடுத்துட்டீங்களா? கொலோசியர் எடுத்தாச்சா? கொலோசியர் எடுத்தாச்சு. 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். பாருங்க மறுபடியும். கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லார் மேலும் உள்ள உங்கள் அன்பையும் குறித்து நாங்கள் கேள்விப்பட்டு 4ஆம் வசனம் பரலோகத்தில் உங்களுக்காக வைத்திருக்கிற நம்பிக்கை நிமித்தம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு
செலுத்தி எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். அந்த நம்பிக்கையை குறித்து நீங்கள் முன்னமே சத்திய வசனமாகிய சுவிசேஷத்தினாலே கேள்விப்பட்டீர்கள். அந்த சுவிசேஷம் உலகெங்கும் பரம்பி பலம் தருகிறது போல உங்களிடத்திலும் வந்து நீங்கள் அதை கேட்டு தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல் அது உங்களுக்குள் பலன் தருகிறதாக இருக்கிறது. அதை எங்களுக்கு பிரியமான உடன்வேலையாலும் உங்களுக்காக கிறிஸ்துவின் உண்மையான ஊழியக்காரனுமாய் இருக்கிற எப்பாப்ராவிக்கு இடத்தில் நீங்கள் கற்றறிந்திருக்கிறீர்கள். ஆவிக்குள்ளான உங்கள் அன்பையும் அவனே எங்களுக்கு தெரியப்படுத்துகிறார். இதன் நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம்.